ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம குத்தகை தோட்டத்தில் கொஞ்சம் விதைகள் நடலான்ட்டு வந்தாச்சுங்க. ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி நாங்களும் ஆடி மாதத்தில் கொஞ்சம் கத்திரி நாற்று, தக்காளி நாற்று கொஞ்சம் விதைகள்லாம் நட்டிருந்தோமுங்க. எங்கள் ஊரில் அடிக்கிற வெயிலுக்கு பாதி செடி காஞ்சி போயிடுச்சுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது அதுலேருந்து தப்பி தவறி முளைத்த மீதி செடிகள் தான். இது கத்திரி நாற்று, பக்கத்தில் இருக்கிறது தக்காளி நாற்றுந்தாங்க. தக்காளி செடியும் கத்திரி செடியும் நட்டதுக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாத்தி எம்டியாகவே இருக்குதுங்க. அதில் தான் இப்போ நாங்கள் விதை தெளித்து விட போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா கத்திரி விதையும், அதுக்கும் பக்கத்தில் இருக்கிற 2 பாத்தியிலையும் மிளகா நாற்று தெளித்து விட போகிறோங்க. அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சம் விதைகளும் எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க. அதுவும் இந்த சைட்லெல்லாம் நட்டு விட போகிறோம். அதுக்காக தான் இப்போ எங்கள் வீட்டுக்காரங்களும் மித்துக்குட்டியும் மண்ணை கிளறி விட்டுக்கிட்டு இருக்காங்க. முதல்ல கத்திரி விதையை விதைச்சிடலாமுங்க. இது பார்த்திங்கன்னா பச்சை கத்திரிக்காய் விதை தான். இப்போ அப்படியே நாங்கள் விதைக்க போகிறோம். நம்ம மித்துக்குட்டி பார்த்திங்கன்னா எங்களை வேலை செய்யவே விட மாட்டேங்கிறாங்க. நாங்கள் ஒரு வேலை செஞ்சோம்னா எங்கள் கூட அவன் இன்னொரு வேலை செய்யணுங்கிறான். இங்கே பாருங்கள், அவங்க அப்பா விதைக்க போகிறாங்க. அவங்கள விதைக்க விடாமல் இவன் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். விதைகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பரவலை தாங்க தெளித்து விடணும். அப்போ தான் நாற்று சீக்கிரமாக முளைச்சி வரும். அதுக்காக தான் எங்கள் வீட்டுக்காரவங்க இப்படி பரவலாக தெளித்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. விதைகள் மேலே கொஞ்சம் மண் போட்டு மறுபடியும் கிளறி விட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம அப்படி கிளறி விட்டுட்டோம்னா தண்ணி விடும்போது விதைகள் மேலே மிதந்து வராதுங்க. அதுக்காக தான். அப்படியே கொஞ்சம் மிளகாய் விதையும் விதைச்சிடலாங்க. இது பார்த்திங்கன்னா போன வருஷம் நம்ம மிளகாய் நட்டிருந்தோமுங்க. அதுலேருந்து கொஞ்சம் விதையை எடுத்து தான் இந்த வருஷம் விதைக்கிறோம். இதை இப்போ விதைச்சிட்டு ஓரளவுக்கு செடி வளர்ந்ததுக்கப்புறம் வேறு இடத்துல பிடுங்கி நட்டுருவோமுங்க. இதே இடத்துல தாங்க ஆடி மாதத்தில் கத்திரி விதை, மிளகாய் விதை, தக்காளி விதை எல்லாமே விதைச்சிருந்தோம். ஆனால் எதுவுமே வரலைங்க. ஏன்னா வெயிலும் அதிகமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த விதைகளுக்கு சரியாகவே தண்ணியும் கட்ட முடியலைங்க. ஏன்னா விதையை விதைச்சோம்னா எப்படியும் 2 நாளைக்கு ஒரு டைம் ஆச்சும் தண்ணி விடணுங்க. ஆனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா 4 நாளைக்கு ஒரு டைம் தாங்க தண்ணி விட்டோம். அதனால தாங்க செடிகள் எல்லாமே காஞ்சி போயிடுச்சு. ஏன்னா இது பார்த்திங்கன்னா இறப்பு கிணறுங்க. இன்னொருத்தவங்க 4 நாளைக்கு தண்ணி கட்டுவாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு தாங்க தண்ணி கட்ட முடியும். அதனால தான் செடிகள் காஞ்சி போகுது. அதனால தாங்க இப்போது இந்த மழையை நம்பி நாங்கள் நாற்று நடுறோமுங்க. ஏன்னா அடுத்து மழை காலங்க. எப்படியுமே நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் மழை பெஞ்சாலுமே இந்த செடிகள் நல்லா தழைஞ்சு வந்துடுங்க. எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா வானம் பார்த்த பூமி தாங்க. இங்கே ஆற்று பாசன நீர் வசதி எதுவுமே கிடையாதுங்க. கிணத்து தண்ணியை தான் விவசாயத்திற்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. அதனால தாங்க எங்களுக்கு எப்போவுமே தண்ணீர் பற்றாக்குறை இருக்குது. ஏதோ கிணத்துல கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால அதை வச்சு சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ விதையெல்லாம் விதைச்சாச்சுங்க. இப்போ தண்ணி எடுத்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. தண்ணி எடுத்து விட்டுட்டு மீதி விதைகள் கொஞ்சம் இருக்குங்க. அதையும் நட்டு விட போகிறோம். இது கடையில் வாங்கிட்டு வந்த விதை தாங்க. ஒரு பாக்கெட்டு 10 ரூபா. இதில் சொரைக்காய், அவரைக்காய், பாவக்காய், புடலங்காய் 4 விதையும் இருக்குது. இது எல்லாத்தையும் அப்படியே நட்டு விடலாங்க. இது சொரைக்காங்க. அப்படியே கொஞ்சம் கிழங்கு கொடியையும் பிடுங்கிட்டு வந்தாச்சுங்க. இது பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு தாங்க. இந்த கொடியை இங்கே நட்டு வைக்க போகிறோம். இது தாய் கொடிக்காக நடுறதுங்க. இதிலேருந்து நிறைய கொடி வந்ததுக்கப்புறம் அதை பிடுங்கி வேறு இடத்துல கிழங்குக்காக நடுவோம். நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியுங்க. போன வருஷம் நம்ம சக்கரவள்ளி கிழங்கு நம்ம தோட்டத்தில் நட்டுருந்தோங்க. அந்த கிழங்குல உள்ள கொடி தாங்க இது. இந்த வருஷம் நம்ம குத்தகை தோட்டத்தில் நடுறோங்க. இது பார்த்திங்கன்னா நல்ல இனிப்பாக இருக்கும். அதே மாதிரி உள்ளே அப்படியே மாவாகவே இருக்குங்க. நல்ல உருளையாக பெருசு பெருசாக இருக்கும் கிழங்கு எல்லாமே. அதனால தாங்க இந்த டைமும் நட்டுருக்குறோம். ஒரு பாத்தி ஃபுல்லாக நட்டுருக்கோங்க. எவ்வளோ முளைக்கும் அப்படிலாம் தெரியலை. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது பார்த்திங்கன்னா நம்ம செடிகள்லாம் விதைச்சி ஒரு 10 நாளைக்கு அப்புறம் எடுத்த வீடியோங்க. எந்த அளவுக்கு செடிகள் எல்லாம் சூப்பராக வளர்ந்துருக்குன்ட்டு பாருங்கள். இப்போ எதுக்காக இந்த வீடியோவை போடுறேன்னா நம்ம செடிகளோட நிலமை இது தாங்க. ஏன்னா நாங்கள் மழையை நம்பி தாங்க இந்த விதையை விதைச்சோம். ஆனால் நல்லா தழைஞ்சு வந்துடுச்சு. இருந்தாலும் மழை இல்லாத தண்ணி இல்லாத காரணத்தினால நம்ம செடிகள் எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காய ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால தான் செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறதுக்காக இப்போ குடத்துல பிடிச்சிக்கிட்டு
ஊற்றிக்கிட்டு இருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா இன்னொருத்தவங்க குத்தகை போடுறாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அவங்க காடு அவங்க 4 நாளைக்கு எடுத்து விடுவாங்க, நம்ம வந்து 2 நாளைக்கு எடுத்து விடுவோங்க. இன்றைக்கி வந்து அவங்க கெடுங்கிறதுனால அந்த பைப்பில் வந்து தண்ணி பிடிச்சிட்டு போயிட்டு நம்ம செடிகள் மேலே ஊற்றி விட்ருவேங்க. இப்படி தான் இந்த ஒரு வாரமாகவே பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. ஏன்னா வெயில் பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக அடிக்குதுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வெயில் இருக்குதுன்ட்டு. அதனால் நம்ம இளஞ்செடிகள் எல்லாமே அப்படியே சுத்தமாக காஞ்சி போகிற நிலைமைக்கு வந்துடுச்சுங்க. வேறு வழி இல்லாமல் தான் இப்போ நான் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கேன். எங்கள் ஊர்லலாம் மழையே சுத்தமாக இல்லைங்க. உங்கள் ஊரில் எப்போ ரீசெண்டாக மழை பெஞ்சிச்சுன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ அப்படியே தண்ணி குடத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம செடிகள் மேலே தாங்க தெளித்து விட போகிறேன். எப்படியும் இன்னும் ஒரு 2 வாரத்துக்கு இந்த செடிகளை வந்து இப்படி தாங்க தண்ணி ஊற்றி காப்பாற்றணும். ஏன்னா ஓரளவுக்கு பெருசாக வளர்ந்துடுச்சுன்னா வெயில தாக்கு பிடிச்சிக்குங்க. இது இளஞ்செடியாக இருக்கிறதுனால தான் வாடி வாடி போகுது. ஓகேங்க, இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.